ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இளம் தமிழ் ஸ்டோரிஸ். அச்சோ, டைம் ஆயிடுச்சு, வாங்க ஸ்டோரி கேட்க போகலாம். முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை ஒரு அரசன் ஆண்டு வந்தான். ஒரு நாள் அவன் காட்டு வழியாக சென்றபோது புலியிடம் சிக்கிக்கொண்டிருந்த ஒரு துறவியை வீரத்துடன் காப்பாற்றினான். மகிழ்ந்த துறவி, இனி பறவைகளும் விலங்குகளும் பேசுவது உனக்கு கேட்கும் என்ற அரிய வரத்தை அளித்து, இந்த ரகசியத்தை யாரிடமும் சொன்னால் உன் தலை வெடித்து உயிர் போய்விடும் என்று எச்சரித்தார். இரவு உணவின் போது சிறிது தேனும் ஒரு உருண்டை சோறும் தரையில் விழுந்தனர். அப்போது ஒரு எறும்பு, தேன் குடம் உடைந்து தேன் வெள்ளமாக ஓடுகிறது, பெருஞ்சோறு மலை கிடக்கிறது என்று தன் கூட்டத்தை அழைத்தது. பின்னர் அறையில் ஈக்களும் அரசனின் முதுகில் விளையாடுவோம் என்று பேசிக்கொண்டதை கேட்டு மீண்டும் சிரித்தான். சந்தேகமுற்ற அரசி உண்மையை சொல்லுமாறு பிடிவாதம் பிடித்தாள். உண்மையை சொன்னால் உயிர் போய்விடும் என்றாலும் அவள் விடாமல் வற்புறுத்தினாள். மறுநாள் தோட்டத்தில் சோகமாக நடந்த அரசன் நாய் மற்றும் சேவல் பேசுவது கேட்டான். ஒரே மனைவிக்காக உயிர்விட தயாரான அரசன் முட்டாள். மனைவியை அடக்க வேண்டும் என்ற சேவலின் வார்த்தைகள் அவனுக்கு தீர்வாக அமைந்தனர். மாலை நேரத்தில் அரசியிடம் சவுக்கால் 100 அடி பெற்ற பின் உண்மையை சொல்வேன் என்றான். அரசி சம்மதித்தாள். சில அடிகளுக்குள் வலியை தாங்க முடியாமல் உண்மையும் வேண்டாம் அடியும் வேண்டாம் என்று கண்ணீர் மல்க வேண்டினாள். அரசனும் அடிப்பதை நிறுத்தினான். அதன் பிறகு இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. யார் சொன்னாலும் அதில் உள்ள உண்மையை ஆராய்ந்து அறிதலே உண்மையான அறிவாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.